மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 8. சீக்கிரம் அங்கிருந்து கிளம்பி வாங்க நகுலா என்ற ஆதிராவிற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விழித்தான் நகுலன். ப்ளீஸ் சேராமா, நைட்டுக்குள்ளே வந்துடுறேன் என்றான் கெஞ்சும் குரலில். சில நொடிகள் அவள் பக்கம் மௌனம் நிலவியது. பின் கூறினாள், சரி, ஆனால் சீக்கிரம் வந்துடணும். தேங்க்யூமா என்றான் நகுலன் சந்தோஷமாக. பதில் எதுவும் சொல்லாமல் அழைப்பை துண்டித்தாள் ஆதிரா. பெருமூச்சு விட்டவன் தன் கண்களை மூடிக்கொண்டான். இப்பொழுது அவன் கெஞ்சலுக்கு செவிசாய்த்து அவனுக்கு சம்மதம் தெரிவித்த ஆதிரா ஒரு காலத்தில் அவளிடம் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தும் அவன் பக்கம் அவள் திரும்பியதே இல்லை. அவ்வளவு அழுத்தமான பெண் அவள். ஆதிராவையும் ஆராத்யாவையும் பற்றி எண்ணிக்கொண்டே படுத்திருந்தான் நகுலன். சில வருடங்களுக்கு முன் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த ஆராத்யாவிற்கு எதை கண்டும் பயமில்லை. ஆனால் மேக்ஸ் என்றால் மட்டும் உச்சி முதல் பாதம் வரை நடுங்கிவிடும். ஏனெனில் அவள் கணக்கு பாடத்தில் கொஞ்சமல்ல, நிறையவே பின்தங்கி இருந்தாள். அதனால் திருச்செல்வம் அவளை டியூஷனில் சேர்த்து விட்டிருந்தார். வாரத்திற்கு 3 நாட்கள் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அவளுக்கு டியூஷன் முடிந்து அவளும் அவள் தோழியும் வீட்டிற்கு வரும் வழியில் சில நாட்களாக யாரோ தன்னை தொடர்வது போல் தோன்ற திரும்பி திரும்பி பார்த்தவாறே வந்தாள். அவன்தான். அவனை கண்டதும் கண்டுகொண்டாள் அவள். ஏய், என்னடி, அந்த அண்ணன் கொஞ்ச நாளாக உன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு. அதுதாண்டி எனக்கும் தெரியலை. ஆனால் ஆள் பார்க்க சூப்பராக தான் இருக்காரு. சிரிச்சா கன்னத்தில் குழி வேற விழுது பாரேன் என்றவளை கேவலமான ஒரு பார்வை பார்த்தாள் ஆரா. அப்போ நீயே கட்டிக்கோ என்றாள். எனக்கு ஓகே தான், ஆனால் அவர் உன்னைதானே ஃபாலோ பண்ணுறாரு என்றாள். தன் தலையில் அடித்து கொண்டவள் எதுவும் பேசாமல் சென்று விட்டாள். இன்னும் 2 நாட்கள் பொறுத்து பார்த்தவள் மீண்டும் அவள் பின்னாலேயே அவன் வந்து கொண்டிருக்க பொங்கி எழுந்து விட்டாள். வாடி, இன்னைக்கு 2ல் 1 பார்த்துட வேண்டியதுதான். நான் பேசுகிற பேச்சில் அவன் நாக்க பிடுங்கிட்டு சாகணும் என்று தன் தோழியை இழுத்து கொண்டு அவன் முன்னே சென்று நின்றாள். அவள் அவ்வாறு செய்வாள் என்பதை எதிர்பார்க்காதவன் சட்டென்று திகைத்து நின்று விட்டான். ஹலோ மிஸ்டர், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எதுக்கு என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன லவ்வா? எனக்கெல்லாம் லவ் பண்ணுற வயசா? நான் 9th தான் படிக்கிறேன். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? அவள் திட்டிக் கொண்டே போக முதலில் திகைத்தவன் பின் சுதாரித்து சட்டென்று அவள் வாயை தன் கை கொண்டு மூடி சுற்றுமுற்றும் பார்த்தான். ஐயோ குட்டிமா, அமைதியாரு, சத்தம் போடாத. என் செல்லம் இல்லை, புஜ்ஜி இல்லை, பட்டு இல்லை. அவன் கொஞ்ச ஆரம்பிக்க அவள் தோழி அவனை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ச்சியாக பார்த்தாள். இது என்னடி கூத்தா இருக்கு? ஏதோ குழந்தைய கொஞ்சற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு என்றாள் ஆராவிடம். அவளும் அவன் பேசிய விதத்தில் புரியாமல் அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஜாடையில் கையை எடுத்து விடுமாறு அவள் சொல்ல, சரி எடுக்கிறேன், ஆனால் கத்தக்கூடாது ப்ளீஸ் என்றான். வேகமாக சரி என்பதை போல் தலையாட்டினாள். அவன் கையை எடுத்ததுதான் தாமதம். மீண்டும் கத்தத் தொடங்கினாள். இப்பொழுது இன்னும் அவளை நெருங்கி வாயை பொத்தியவன், பாத்தியா பாப்பா, பேச்சு மாறுற. கத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ கத்துற? ப்ளீஸ் என் செல்லக்குட்டியில் நீ கத்தாமல் இருந்தால் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என்றான். அவன் கூறியதும் விழுந்து விழுந்து சிரித்து விட்டாள் அவள் தோழி. ஆரா அவளை முறைக்க, ஏய் சத்தியமா இது லவ் மேட்ரு கிடையாதுடி என்றாள். அவனோ ஆரா வாயிலிருந்து கையை எடுக்காமலேயே இல்லை இல்லை லவ் மேட்ரு தான் என்றான் அவசரமாக. அதில் கடுப்பான அவள் தோழி, லவ்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏதோ குழந்தைய கொஞ்சிற மாதிரி அவளை கொஞ்சுறீங்க என்றாள் கோபமாக. ஆமாம், என் மச்ச நிச்சயம் எனக்கு குழந்தை மாதிரி தானே என்றான் அவன். அதை கேட்டு அவள் தோழி திகைக்க ஆராவோ சிரிக்க ஆரம்பித்தாள். சைகையில் கையை எடுக்கச் சொன்னாள். அவனும் கத்தக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு கையை எடுத்தான். அவன் கையை எடுத்ததும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள் ஆராத்யா. ஏன் குட்டிமா சிரிக்கிற என்றான் பாவமாக முகத்தை வைத்து. தலையில் அடித்து கொண்ட அவள் தோழி, நான் கிளம்புறேன்டி என்றாள். சரி சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்துவிட்டு அவனை இழுத்து கொண்டு அருகில் இருந்த பூங்காவின் பெஞ்சில் அமர்ந்தாள். ஆமாம், உங்கள் பேர் என்ன? நகுலன். ஏன் சார், உங்களுக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு ஆசையா என்றாள் ஆரா. பெரியதாக திகைத்தவன், ஏம்மா அப்படி கேட்குற என்றான். இல்லை, எங்கள் அக்காவை லவ் பண்ணுறீங்களே அதனால் கேட்டேன். ஏன் உன் அக்காவை லவ் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லவா? ஆனால் கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இருந்தால் எங்கள் அக்காவை விட்டுட்டு வேறு பொண்ணு யாரையாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஏன், தீராவுக்கு என்ன குறைச்சல்? என்னது, தீராவா? ஓஹோ, செல்ல பேரா? அது சரி என்றவள் அவனை பார்த்து கிண்டலாக சிரித்தாள். ஏன் குட்டிமா சிரிக்கிற? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபைனல் இயர். உன் அக்கா படிக்கிற காலேஜில் தான் படிக்கிறேன்.
போன வருஷம் அவளை ஃபஸ்ட் இயரில் முதல்ல பார்த்தப்போ இருந்து எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு வருஷமாக அவள் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவள் தான் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றா. அதனால தான் உன்கிட்ட ஹெல்ப் பண்ண கேட்க வந்தேன். நீங்கள் அவளை விட ஒரு வருஷம் சீனியர். மிரட்டி லவ் பண்ண சொல்ல வேண்டியது தானே? சேச்சே, அதெல்லாம் தப்பு என்றான் பட்டென்று. அதை கேட்டவளுக்கு சிரிப்பு வந்தது. ஓ, இவன் அம்பி போல, நல்லா ஏமாந்த பீஸ் ஒன்று கிடச்சிருக்கு என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். சரி சரி, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் என்று கேட்டாள். அவளுக்கு தெரியும், எத்தனை பேர் தன் அக்காவின் பின் சென்றாலும் யாரையும் அவள் திரும்பி பார்க்க போவது இல்லை என்று. ஏனோ நகுலனை பார்க்கும்போது சரியான ஏமாளி போல் தோன்றியது. நான் கொடுக்குற லெட்டரும் அக்கா கிட்ட கொடுக்க முடியுமா என்று கேட்டான். ஓ, நான் என்ன புறாவா உங்கள் 2 பேருக்கும் நடுவில்? இட்ஸ் ஓகே, உங்களை பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது. ஆனால் நான் இந்த ஹெல்ப் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டாள் தன் தலை சாய்த்து. குட்டிமாவுக்கு என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தரேன். அப்படியா என்று அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு கேட்டாள். மேலே பறக்க ஒரு ஏரோப்ளேனும் தண்ணியில் போக ஒரு கப்பலும் வாங்கி கொடுங்க. என்னது? திகைத்தான் அவன். பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, அதுக்கு தான் இப்படியெல்லாம் வாக்கு கொடுக்கக்கூடாது என்றாள். அசட்டு சிரிப்பு சிரித்தான் நகுலன். சரி சொல்லு, என்ன வேணும்? என்னால் முடிஞ்சதை கேளுமா தாயே என்றான். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே என்றவன் உடனே அவளுக்கு வாங்கி கொடுத்துவிட்டு அவள் கையில் லவ் லெட்டரை திணித்தான். ஆதிராவிடம் சென்று கொடுத்தாள் ஆரா. என்னடி இது? லவ் லெட்டருக்கா? யார் கொடுத்தா? தெரியல, வழியில் ஒருத்தர் கொடுத்தாரு. அதை நீயும் வாங்கிட்டு வருவியா? பிச்சிடுவேன் பிச்சி, இனி இது மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வராது என்று சொல்லிவிட்டு அந்த பேப்பரில் இருப்பதை படித்து கூட பார்க்காமல் கிழித்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டாள் ஆதிரா. அவள் எப்படியும் இதைத்தான் செய்வாள் என்று ஆராவிற்கு ஏற்கனவே தெரியும். தோலை கொலுக்கிவிட்டு சென்று விட்டாள் அவள். மீண்டும் நகுலன் அவளை சந்தித்து ஆதிரா என்ன கோரினாள் என்று கேட்டான். அவள் படித்து கூட பார்க்காம கிழிச்சு போட்டுட்டா என்றாள். அவன் முகம் வாடிவிட்டது. ஓகே ஓகே, என்ன ஃபஸ்ட் அட்டம்ப்டுக்கே இப்படி டவுன் ஆகிட்டீங்க? ட்ரை அன்டில் யூ சக்சீட் என்றாள் ஆரா. சிரித்து விட்டான் நகுலன். செல்லமாக அவள் காதை திருகினான். சரி சரி, அடுத்த லெட்டரை கொடுங்க என்று கையை நீட்டினாள். அவள் கையில் தந்தவன், இன்னைக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் என்றான். அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டு தன் மேக்ஸ் நோட்டை எடுத்து அவன் கையில் தந்தாள். இந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாம் போட்டு கொடுங்க. அடிப்பாவி, இந்த லெட்டரை அக்கா கிட்ட கொடுக்கணுமா வேணாமா? சரி சரி, போட்டு தரேன் என்றவன் 10 நிமிடத்தில் அனைத்தையும் செய்து முடித்து அவள் கையில் நோட்டை திணித்தான். பரவாயில்லையே சார், நல்லா கணக்கு பண்ணுறீங்க. ஆனால் எங்கள் அக்காவை தான் கணக்கு பண்ண தெரியல போல என்று கிண்டலாக சொல்லிவிட்டு லெட்டரை வாங்கி கொண்டு சென்றாள். எப்படியும் இவகிட்ட கொடுத்தா எதுக்கு வாங்கின அப்படின்னு நம்மளை தான் சண்டை போடுவா என்று எண்ணிக்கொண்டவள் சத்தமில்லாமல் சென்று அவளுடைய நோட்டிற்குள் வைத்து விட்டாள். சில நாட்கள் இப்படியே செல்ல ஆராவின் ஹோம்ஒர்க் முழுவதும் நகுலன்தான் எழுதி கொடுத்தான். ஆதிராவிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவே நகுலன் கேட்க ஆரம்பித்தான். இதை பாருங்க, என்னால் அவள் கையில் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன டின்னு கட்டிடுவா. அதனால் அவள் நோட்டில், புக்கில், பேக்கில், பர்ஸில் இப்படி தான் வைக்கிறேன். இது வரைக்கும் அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரலனா அவளுக்கு ஓகேன்னு தானே அர்த்தம் என்றவளிடம், அப்படியும் இருக்குமோ என்றான் நகுலன். அடப்பாவி, பச்சை மண்ணா இருக்கானே. எப்போவோ அந்த லெட்டர் எல்லாம் குப்பைக்கு போய் இப்போ அதெல்லாம் மக்கியே இருக்கும். ஏதோ இந்த அரியா பிள்ளை இப்படி நம்புற வரைக்கும் நாம் மேக்ஸ் ஹோம்ஒர்க்கிலிருந்து தப்பிச்சிடலாம் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் ஆராத்யா. அன்று அவன் கொடுத்த லெட்டரை எடுத்து கொண்டு சென்று தன் அக்கா பார்க்காத நேரத்தில் அவள் கல்லூரி பையில் அதனை வைத்துவிட்டு திரும்பியவள் அதிர்ந்து நின்றாள். கையை கட்டி அவளையே எரிக்கும் பார்வை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஆதிரா. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.